காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படிங்கிற ஒரு நியூஸ். அந்த இடம் ஃபுல்லா ப்ளீடிங், வேற எந்த சவுண்டுமே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதை சொல்லணும்னா அதை நான் காலையில தான் சொல்லணும், பட் வந்து இதை வந்து நான் இப்போ ஷூட் பண்ணுறதே வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் தான் வந்து இதை வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து இதை சொல்லணுமா இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ மேபி நீங்கள் நைட் பார்க்குறீங்க அப்படின்னா சேவ் பண்ணி மார்னிங் பாருங்கள். எவ்வளவோ யோசிச்சு நம்ம முதல் வீடியோவே வந்து ஒரு கோஸ்ட் வீடியோவாக எடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் இதுவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நம்ம கனெக்ட் ஆகி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரொம்ப பேச வேணாம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:15. இப்போ தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஏன் இது நீ ஷூட் பண்ணுறேன்னு சொன்ன உடனேயே நாய் கத்துது, அது என்னன்னு தெரியல. ஓகே ஃபைன். இவ்வளோ நேரம் எந்த சவுண்டுமே இங்கே இல்லை. இந்த சவுண்ட்லாம் வரல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். உங்களுக்கும் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேபி இதுலலாம் ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா, எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்துடலாம். ஸ்டார்டிங், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன். அந்த பையனோட நேம் மென்ஷன் பண்ண வேணாம். அவன் ரெகுலராக ஒர்க் போயிட்டு நல்லா தான் வரான். பட் சர்டன் டைமுக்கு அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டீஸில் சம் சேஞ்சஸ் தெரியுது. அவன் சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். அதெல்லாம் தாண்டி அவன் தானாக ஏதேதோ சில விஷயம்லாம் பண்ணுற மாதிரி எல்லாரும் நோட் பண்ணாங்க. சில பேர் அவனோட டிப்ரெஷன்னால இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கான சில மென்டல் கவுன்சிலிங்குமே வந்து கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து அவனுக்கு ஒத்து வரவே இல்லை. ஒரு பக்கத்துக்கு அப்புறம் அவனை வந்து இங்கே அங்கேன்னு கூட்டிகிட்டு போனாங்க பேரண்ட்ஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சரி ஏதோ பார்த்து பயந்துட்டானோ அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் துணூர் பூசுவோம். இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க கோயிலில். அந்த மாதிரி போய் பார்க்கையில அவங்க கோயிலுக்குள்ளே வந்து அவங்க கூட்டு போகையிலே அவங்க நிறைய டைம் கோயிலுக்குள்ள அவங்க கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாலுமே அவங்களால வந்து அந்த கோயிலுக்கு போக முடியாதான். மேபி அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த இடத்துல வந்து நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் கீழே விழுந்துடுறான். சேம் டைம் வந்து அவனுக்கு ஃபீவர் வந்துடுது, மயக்கம் போட்டுடுறான். இந்த மாதிரி நடக்கிறதுனால அவங்களால கோயிலுக்கு அந்த பையன் கூப்பிட்டு போக முடியல. ஆல்ரெடி டிப்ரெஷன் இப்படிலாம் பண்ணுறான், அதுவே இது மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இதை வந்து கிடக்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இதை எனக்கு கூப்பிட்டே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. பார்க்கையில அவன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் பண்ணி அனுப்பி விட்றாங்க. சேம் அது 2 டேஸ்க்கு அப்புறம் அவன் ரெகுலராக ஐடி கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறான். அவன் ஒர்க்கை வந்து குவிக் பண்ணலை, அவன் விடலை அந்த ஒர்க்கை. பட் அவனால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. வந்ததுக்கப்புறம் அவன் 2 டேஸ் நல்லா போகிறான். அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு வந்து இப்படி ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏதுன்னே தெரியாமல் திரும்ப அவங்ககிட்டே போகிறாங்க. அவங்களும் இல்லை, நீங்கள் வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஓட்டுறவங்க பேய்லாம் இது பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் பாருங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் ஓப்பனாக சொல்லலை. முஸ்லீம்ஸ் இடத்துலலாம் வந்து சாமி பார்ப்பாங்க இல்லையா, அங்கே போய் நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அதை மட்டும் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. ஓகே சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே போய் போகிறாங்க. பட் இந்த தடவை அந்த பையனை கூட்டிகிட்டு போகல. இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. சரி நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால அந்த டைமும் கூப்பிட்டு போக முடியலை. சேம் அதே மாதிரி திரும்பி ஃபீவர் ஏன் வருது, அவன் கூப்பிட்டு போகாத வர அவன் வந்து நார்மலாக இல்லை. பட் அவனுக்கு உடம்பு முடியாமல் போல. ஆனால் கூப்பிட்டு போகணும்னு திங்க் பண்ணும்போது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு திங்கிங் அதிகமாக ஆகிக்கிட்டே போகுது. என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஏது என்ன அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ண ஆரம்பிக்கிறான். ஒன் டே நைட் ஏதோ ஒரு இதில் அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்களும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. அப்பையில் அந்த பையன் நைட்டு தூங்கலை. சரியா அவனுக்கு தூக்கம் வரல. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் பண்ணான். நோட்டீஸ் பண்ணையிலேயே அவனோட முதல் திங்கிங் என்னவா இருக்குது அப்படின்னா, மேபி இது என்ன, அவன் ஐடியில் ஒர்க் பண்ணி இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டானா, அவ்வளோ ஐடியில் டிப்ரெஷன் ஆகிற பையனா இவனை வந்து நம்ம பார்க்கல. மேபி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ நான் என் கூட யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நார்மலாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு திங்கிங், இவன் நார்மலாக தானே ஒர்க் பண்ணுவான், அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்தெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டானே ஏன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே வருது. வந்து அவன் கையை
ஃப்ளோர்ல இப்படி வச்சு, இதான் ஃப்ளோர், இப்படி வச்சு இப்படி செய்யறத நோட் பண்றான். அவன் எந்திரிக்கிறான், எந்திரிச்சு இப்படியே அந்த கை விரல் வந்து இப்படி ஆகுது அவனுக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். அவனுக்கு பார்த்தா எனக்கு என்னது அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படி பண்றான், பெயின் கூட தெரியல, ஏன் அவனுக்கு அந்த பெயின் கூட தெரியாத அளவுக்கு இப்படி செய்யறான் அப்படிங்கறத நோட் பண்றான். அப்படியே அந்த டே முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டே அவன் இந்த விரல், நான் சொன்னேன் இல்லையா இந்த விரல் அவனுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுல சொல்றான், இந்த விரல் ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றான். அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான், அவன் கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, மென்டலி டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து சொன்னேன் இல்லையா. அதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போய்கிட்டு இருந்தவன், அவங்கள்ட்டே வந்து அந்த ஐடி பையன், ஐ மீன் அந்த ஐடி பையன் கவுன்சிலிங் போன டாக்டர்கிட்டயே இந்த ஃப்ரெண்டு போய் சொல்றான், அவன் இப்படி செய்யறான் போல, இந்த கை அவனுக்கு ரொம்ப விழிக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றான், மேபி அதனால ஏன் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மேபி அவங்களும் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, அவங்களும் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓகே, அது ஒரு பாட்டில் போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது ரொம்ப டே பை டே அவன் சரியா தூங்க மாட்டறதுனால ஆளே வேற மாதிரி போறான். நல்லா ஓரளவு ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்த பையன் ரொம்ப லீனா, பார்க்கவே ஒரு மாதிரி, கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கருவழியவா, பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி இருந்தான். அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள எப்படியாவது சாமியார கூப்பிட்டாங்க. அவங்க ஃபார்மாலிட்டியில அந்த மாதிரி அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. பண்ணையில தான் அவங்க நீ யாரு அப்படின்னு கேட்கல, நான் தான் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, யாருக்குமே எதுவுமே புரியல. கூட அந்த ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் இங்க நடந்துச்சு, ஏன் எதுக்கு எதுனால அப்படிங்கிற எதுவுமே இங்க தெரியல. நான் தான் அப்படின்னு சொல்லி இது 3 தடவை நம்ம சொன்ன மாதிரியும். தென் அதுக்கப்புறம் ரிச்சுவல் வந்து எண்டாச்சு அப்படிங்கிறதே சொன்னாங்க. இது ஒரு பொண்ணு, ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு லீவ் இட் போயிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் அந்த ரிச்சுவலை பார்த்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஐடென்டிஃபை பண்றான். ஒர்க் பண்ண இடத்துல 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. பசங்க எப்பயுமே இப்போ ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு, காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒர்க்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா, காலேஜ்ல ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து டிடியூஸ் பண்ணிக்குவாங்க. மேபி அவங்க எல்லாரும் ஒரு கேங்கா தான் திரிவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும். அவங்க காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க இவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்க கான்டாக்ட்ல. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நாள் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசையில, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் அவன் பண்ணா, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, இதெல்லாம் நடந்துச்சு ரிச்சுவல் அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்பையில தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரியுது. இவங்க காலேஜ்ல லவ் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு 2 இயர்ஸா இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. ஒன்னாதான் எல்லா இடத்துக்கும் சுற்றுவாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா ஏன் தெரியல, காலேஜ் முடிஞ்சக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு இப்போ உயிரோடையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வருது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கேட்க, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐடி பையன் அப்ப காலேஜ், அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. 2 இயர்ஸ் நல்லாதான் போச்சு, ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படிங்கிற, இப்ப அந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிற நியூஸ் சொல்றாங்க. போய்கிட்டு இருக்கு, இந்த பேசினாங்க, அதுக்கப்புறம் அந்த கால் கட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை, இதோட அந்த நியூஸ் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. காலேஜ் கம்ப்ளீட் பண்ண உடனே அது நடக்காது. அப்பையில அந்த பையன் கூட படிச்ச பையன் இல்லையா, அந்த பையன் கால் பண்றான், இந்த பையன் எடுக்கல, ஐ மீன் ஐடி பையன் கால் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு அடிச்சிருக்கான், வரல, அவன் இப்போதைக்கு ரெஸ்ட்ல இருக்காங்கிற மாதிரி அவங்க வீட்லயும் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இது பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, கால் எடுக்கல, நல்லா இது பண்ணேன், உனக்கு கால் பண்ணேன், நீ வா ஒன்னா போலாம், அப்படியே ஜாலியா போயிட்டு வருவோம் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. ஒர்க் பண்ண அந்த பையனும் ஐடி பையனோட ஃப்ரெண்டும், காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பையனும் அந்த இடத்துல மீட் பண்றாங்க. அறையில யதார்த்தமா நீ கேட்ட இல்லையா அன்னைக்கு, அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கிராஜுவேட்டும் நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட போறாங்க எல்லாரும் வெளியே. அப்பையில அந்த ஃப்ரெண்டு யதார்த்தமா உண்மையா பண்ணா, அவனுக்காக இவ எவ்வளவோ சாக்ரிஃபை பண்ணியிருக்கா, எவ்வளவோ நம்புனா,
ஆனால் இவன் இப்படி லாஸ்ட் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். யதார்த்தமாக அந்த நியூஸ் எல்லாம் தெரிய வருது. அந்த பொண்ணு காலேஜில் படிக்கையில் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அவங்க 2 பேரும் தான் சீரியஸாக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை இன்னொரு இப்ப அந்த ஐடி பையன் அந்த பையன் இடையில ஏதோ லவ் பண்ணி சண்டை வரும்போது இந்த பையன் இடையில நிறைய பேசிக்கிட்டதாகவும் இந்த பையன் வந்து நமக்கு நிறைய ட்ரஸ்ட் தரான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அட்டாச் ஆனதாகவும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஐயோ இவரோட லைஃபே இதுலதான் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. அது வரைக்கும் அங்க இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, அது அந்த இந்த பொண்ணோட சுச்சுவேஷனுக்கு நான் அப்படியே போயிட்டேன். ஸோ ஒரு மாதிரி ஆகுது. ஓகே ஃபைன். காலேஜ் படிக்கையில் இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் நடக்கும் இல்லையா, நடக்கையில் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் போயிருக்காங்க, ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணும் ப்ரெக்னென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன அப்புறமே கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கு, அவன் கால் பண்ணி பேசு, அவன் ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவான், அவ்வளோதான் முடிக்க போகிறோம் காலேஜே, இதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணிக்க, நீ இதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசினப்ப அந்த பையன் அதெல்லாம் நமக்கு வேணாம், நான் பையனும் இக்னோர் பண்ணிட்டான். அப்புறமும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி இப்போதைக்கு நமக்கு வேணாம், நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசி மைண்டை டைவெர்ட் பண்ணி, ஐ மீன் அந்த பாப்பா இருந்தால் எதுவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டோட யோசிச்சு அந்த பாப்பா நீ இப்போதைக்கு வேணாம், நான் மெடிசன் வாங்கி தரேன் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி அந்த மெடிசனை அவங்க அதை நம்பி போட்டுட்டாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே அவங்க ரூமுக்கு வர வழியிலே மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ப்ளீடிங், இப்படி இருக்கா இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை இல்லையா. அவங்க கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே தான் ஷாக்கு, இந்த மாதிரி மாத்திரை போட்டிருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்களா, மேரிடா, என்ன எதுன்னு கேட்கும்போது அவங்க அப்படியே மைண்டு அவங்க நினச்சிப்பாங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியாத அளவுக்கு அவங்க மைண்ட் அப்படி இருக்குது. இல்லை அதெல்லாம் இல்லை, என் பிள்ளைய மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா போகிறாங்க. போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இந்த மாதிரிமா நாங்கள் லவ் பண்ணோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மாவும் பிள்ளைய ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணோட அம்மா இந்த பையன் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் இந்த பையனை முதல் மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு அவங்க அப்பா கேட்கல. அவங்க அப்பாட்டே அவங்க ஓப்பனா எல்லாமே சொல்லிட்டாங்க, நமக்குள்ள லைஃப் தான் நம்ம லைஃப், அதுக்காக நான் எதையும் வந்து இது பண்ண இருக்கேன், நீ பொண்ணும் பையனும் வந்து சேர்த்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் வரான். இந்த பையனும் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா, ஏன்பா நீங்க 2 பேரும் இப்படி லவ் பண்ணிருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்க, ஒன்னா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன வார்த்தை, இல்லை அதெல்லாம் இல்லை, நான் அப்படி பண்ணலை, அதுக்கு வந்து நான்லாம் காரணம் கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுவும் இல்லாமல் நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவா அவங்க என்ன பண்ண முடியுமோ, நீ விடு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன இது மட்டுமா லைஃபு, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவோ இருக்கு, நீ நல்லா படிச்சிருக்க, இதுக்கப்புறம் நீ ஒர்க்கு போ, உன் லைஃபுக்கான எல்லாமே சேர்த்து வை, நீ ஹாப்பியாக உன் லைஃப்பை வந்து ரன் பண்ணு, இதுக்கப்புறம் அந்த பையன் உன் லைஃப்ல இல்லைன்னு நினைச்சுக்க, நான் இருக்கேன், நான் உன்னைய வந்து எவ்வளோக்கு உன்னைய வந்து நான் வந்து பார்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு இருக்கேன், விடு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி மைண்ட்ல நினைக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மாவும் எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 months to 4 months இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா இங்கே வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். அம்மா வந்து இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஒர்க் பண்ணாலே அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், இவனுக்கு வந்து இப்போ வந்து மைண்ட் அளவில் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான், நைட்லாம் தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், ஒரு மாதிரி ஆயிட்டான், பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிட்டான், நைட் ஆனால் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. ஆனால் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற பிளேஸில் டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்லாம் வெட்டி எல்லாம் போட்டு விட்டாங்க, ரிங்லாம் போட்டு விட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணதாகவும் அந்த அக்கா வந்து சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு வந்து இதை வந்து நம்புறது, நம்பலாமா, இது என்னது, மேபி இதே நம்மளா ஜாயின் பண்ணி வச்சு பாக்குறோமா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு புரியல. ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க, இதுவும் ஒரு பொண்ணோட ஸ்டோரி, அவங்களுக்கு லைஃப்ல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது தெரியல, எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. மேபி இது வந்து போஸ் அந்த பொண்ணு தான் அப்படிலாம் பண்ணிச்சா, மேபி இல்லை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி ஆகி
அவங்களே இப்படி ஆயிட்டாங்களா, இனிமே ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணையில இல்லை அவங்களுக்குள்ள, அப்பயிலேயே இதெல்லாம் நடந்துச்சு, எதுக்கு என்ன ஏது அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. அந்த பையன் இன்னமும் மென்டலி எஃபெக்ட் ஆகி தான் இருக்கான். அவரோட சப்போர்ட்டால அவங்க வெளியே வந்திருக்கலாம், மேபி நம்ம சொல்லலாம் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து மனசுலயே வச்சு இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அக்கா தான் எதுவும் பண்ணியிருப்பாங்க அந்த மோட்டிவ்ல நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. பார்த்தோம்னா 12 நாள் ஆயிடுச்சு, நான் நைட்டு போல இந்த ஸ்டோரி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையாவே ஸ்டோரி இருக்கு, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அண்டில் தென் பாபாய் ஃப்ரம் நித்யா.